إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் புகழ்ச்சி அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பாதுகாத்து வரும் மகனாயான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனுடைய சாந்தி சமாதானம் என்பதற்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அடித்தவற்றிலே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் சபா தாபீன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் இந்த மாதம் ரஹ்மத்துடைய மாதம், இந்த மாதமானது பரக்கத்து பொருந்திய மாதமாக இருக்கின்றது. சொர்க்கமானது இந்த மாதத்திலே திறக்கப்படுகின்றது, நரகமானது இந்த மாதத்திலே பூட்டப்படுகின்றது, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை சிறப்புற சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த சிறப்புற்ற பரக்கத்து பொருந்திய இந்த மாதத்திலே அல்லாஹ்வை வணங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள், எதை கற்பித்து காண்பித்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் நற்குணங்களை பற்றி என்ன சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையிலே அதனை முன்மாதிரியாக நமக்கு விட்டு சென்றார்கள், அதனை பின்பற்றிய சஹாபாக்கள் எவ்வாறு நற்குணங்களால் திகழ்ந்தார்கள், நாம் எப்படி அதனை பின்பற்றி அந்த நற்குணத்தை பேணி வாழ்கின்றோம் என்பதை இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய குணங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால் அது நம்மால் முடியாத ஒரு காரியம். ஏராளமான நற்குணங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனை திருமறையில் சொல்லும் பொழுது وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் நபியை பார்த்து, நபியே நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் அளிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை புகழ்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இருந்த குணங்கள் என்னென்ன என்று சிலவற்றை நாம் பட்டியலிட்டு சிலவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மக்கள் எல்லாம் போற்றுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறப்பான பண்பினை பெற்றிருந்தார்கள். என்ன பண்பு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று அறிவிக்கப்பட்டார்கள், உண்மையாளர் என்று போற்றப்பட்டார்கள், மக்களால் போற்றப்பட்டார்கள். அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று அடையாளம் காட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை குறித்து சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேசினால் உண்மையை மாத்திரமே பேசுவார்கள், உண்மையை மாத்திரமே சொல்லுவார்கள், தீமையை வெறுக்கக்கூடிய பண்பினராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தார்கள் என சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசயமாகும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு குலமாக அழைக்கின்றார்கள். மலையின் மீது ஏறி நின்று கொண்டு வெளிப்படையாக அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பிலே ஒவ்வொரு குலத்தினரையும் அழைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய சமயத்தில் மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த மலையின் பின்புறத்தில் உங்களை தாக்குவதற்காக ஒரு பெருங்கொண்ட படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாதிக் நீங்கள் உண்மையாளர், பேசினால் உண்மையைத்தான் சொல்லுவீர்கள், உண்மையைத்தான் பேசுவீர்கள். மக்களுடைய பதில் இதுவாக இருக்கிறது. அது மட்டுமா,
நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள், நம்பத் தகுந்த ஒரு நபராக நீங்கள் மக்களிடத்திலே இருக்கின்றீர்கள், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் என்ற அந்த தரத்திலே மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்ற முழக்கத்தை, அந்த தாவத்தை, அங்கே அழைப்பை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் உண்மையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நபர் நவாஸ் இப்னு சம்ஆன் அவர்கள் அந்த சஹாபா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், நன்மையை தீமையையும் பற்றி எனக்கு சொல்லித்தார்கள். எப்படி கேட்கிறாங்க? நன்மையையும் தீமையை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லித்தார்கள் என்று அந்த சஹாபா கேட்கின்றார். அப்பொழுது அந்த நபரிடத்திலே சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்கி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக வ கரிது அய்யத்லா அலைஹி நாஸ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்மை என்பது தீமை என்பது இதற்குரிய விளக்கம் என்ன என்று சொன்னால், நன்மையான செயல்களை செய்வது அனைத்துமே, நன்மையான நற்செயல்கள் அனைத்துமே நற்குணத்தை சேர்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த நற்குணங்கள் எல்லாமே நன்மையான விஷயங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தீமையான விஷயம் எது தெரியுமா? அது உமது உள்ளத்தை உறுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு, மக்கள் அதனை பார்த்தால் நீ வெறுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன இருக்கின்றதோ அதுதான் தீமையான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எதை நீ மக்களை விட்டு மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் தீமையான காரியம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டுகின்றார்கள். ஆக நன்மையுடைய விஷயம் நற்குணத்தால் நிரம்பி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த உண்மையை பேசக்கூடிய தன்மை இருந்தும் கூட அவர்கள் பொய்யை வெறுக்கக்கூடிய அந்த பண்பினை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசினால் உண்மையே பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள், மௌனமாக இருப்பவன் வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் சனசனஜா, யார் உங்களிலே மௌனமாக இருக்க பெறுகின்றானோ, அந்த மௌனத்தை கடைபிடிக்கின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உண்மையே பேசுங்கள், அந்த உண்மையானது நன்மைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது, அந்த நன்மையானது உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நல்லவனாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தீமையை நீங்கள் கைவிட்டு விடுங்கள், தீமையானது நரக படுகொலைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உண்மையை மாற்றம் சொல்லவில்லை, பொய்யை நீங்கள் பேசாதீர்கள், தீமையானதை நீங்கள் பேசாதீர்கள், பேசினீர்கள் என்று சொன்னால் அது உங்களை நரக படுகொலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குலில ஹக்க வலவு கான முர்ரா, குலில ஹக்க வலவு கான முர்ரா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையே பேசு. உண்மையை பேசுறது என்னது? கஷ்டமா தான் இருக்கும், கசப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். உண்மையை சொன்னா நம்ம மாட்டிக்கொள்ள அந்த சூழ்நிலை கூட அந்த செயல்பாடு அமைந்திருக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்லணும்னு சொன்னா நாம் தண்டிக்கப்படலாம் என்கிற அந்த விஷயம் இருந்து கூட என்ன செய்யணும்? அப்படி கசப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் உண்மையை பேசுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் இந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பண்புகளில் ஒன்றான உறவை பேணக்கூடிய பண்பு, உறவை பேணக்கூடியவர்களாக, உறவை இணைந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தார்கள். யார் உறவை முறிக்கின்றார்களோ, உறவை துண்டிக்கின்றார்களோ, பிறகு உறவை சேர்வதை தடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படிப்பட்ட நற்குணத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உறவை நீங்கள் இணைந்து வாழுங்கள், உறவை ஒட்டி வாழுங்கள், உறவுடன் இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உறவினை பேணுவதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான்.
பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அவ்வாறே உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டினருக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் தன் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான முறை என்னிடத்திலே வஹீயை கொண்டு வரக்கூடிய விஷயமாக இது இருந்தது. எந்த விஷயம் என்று சொன்னால், அண்டை வீட்டாளர்கள் உறவு வைத்துக் கொள் என்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வஹீயை அதிகமாக கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன்னுடைய மகனாக தன்னுடைய வாரிசுதாரராக ஆக்கிவிடும் அளவிற்கு அந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வஹீ அறிவித்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய சொத்திலே வாரிசுதாரராக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அண்டை வீட்டாளர்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதிகமான வஹீயை எனக்கு கொண்டு வந்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், அதிகமாக அண்டை வீட்டாளருடன் உறவு வைத்துக் கொள்ளுமாறு நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். மேலும் இந்த உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய முதலாவதாக உரிமை பெற்றவர் யார், முதலாவதாக தகுதியுடையவர் யார் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நான் கேட்டேன் என்று ஒரு சஹாபா அறிவிக்கிறார். என்ன கேட்கிறாரு? அதிகமாக நான் உறவு வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர் யார் என்று நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய். இரண்டாவது முறையாகவும் நான் கேட்டேன், யார்? உமது தாய். மூன்றாவது முறையாகவும் கேட்டேன், உமது தாய் என்று சொன்னார்கள். நான்காவது முறையாக உங்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். நாம் எத்தனை பேர் தன்னுடைய தாயிடத்திலே உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உறவை முடிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்க. பல பேர் நம்முடைய சமுதாயத்துல முதியோர் இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய இல்லத்துல நம்முடைய தாய்மார்களை விட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த ஒரு உறவு உறவாகுமாக தன்னுடைய வீட்டில இருந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து தன்னுடைய எல்லாவித கஷ்டங்களையும் பயிற்சி கொண்ட நம்முடைய தாய் தந்தைய முதியோர் இல்லங்களை விட்டு வரக்கூடிய ஒரு காட்சி. தன்னுடைய செல்வங்களை இறைத்து அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி. தன்னுடைய வீட்டுல வைத்து பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களிடத்துல பணம் இல்லையா, உங்களிடத்துல வசதி இல்லையா, என்னங்க குறை? உங்களை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து உங்களை ஆளாக்கியவர்களை எங்க தள்ளுகிறீங்க? முதியோர் இல்லங்கள்லாம் பார்க்க முடியுது. நம்முடைய சமுதாயத்திலும் இந்த நிலைமையை பார்க்க முடியுது. இதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறதா? சிந்தித்து பாருங்க. மூன்று முறையாக கேட்டும் கூட உங்களுடைய தாயை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அதிகமாக உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதி வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் போரிலே கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், உமக்கு தாய் இருக்கின்றாரா, உமக்கு தாய் இருக்கிறாளா என்று கேட்கும் பொழுது, யாரெல்லாம் எனக்கு தாய் உறவு இருக்கிறாள், நீ அவருக்கு சென்று பணியிடை செய்யும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள், உமது தாய்க்கு சென்று பணியிடை செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகின்றார்கள். மேலும் இந்த தாயினுடைய சிறப்பினை குறித்து, இந்த தாயினுடைய உறவுடைய சிறப்பினை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அழகாக சொல்லி காட்டுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு நாயனும் இல்லை. அவனுக்கு இணையாக நீ யாரையும் மாற்றிவிடாதீர்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் உமக்கு விதித்திருக்கின்றோம். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு உங்களுக்கு நாம் விதியாக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவ்விருவரில் தாய் தந்தை அவ்விருவரில் ஒருவர் முதுமை நிலையை அடைந்து விட்டால் அவரை சீ என்று கூட உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உங்களுடைய தாயினை சீ என்று கூட உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் சின்னமாக அழகான முறையிலே உபதேசம்
அவர்களுக்கு உபகாரம் புரியுங்கள், அவ்விருவரையும் வீட்டை விட்டு விரட்டி விடாதீர்கள். வீட்டை விட்டு விரட்டி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவ்விருவருக்கும் மரியாதையான வார்த்தையை நீங்கள் கூறுங்கள். பணிவான இரக்கமான அந்த பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்கும் நீங்கள் தாழ்த்துங்கள். என் ரத்தவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது எவ்வாறு அவர்கள் பணிவு என்னும் அந்த பாச பிணைப்பினை என் மீது பொழிந்தார்களோ அதுபோல அவர்களுக்கும் பொழியட்டுமாக என்று துவா செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். தாயினுடைய சிறப்பினை குறித்து, தந்தையுடைய சிறப்பினை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு உறவு கொள்ளக்கூடியவர்கள் நம்மளுடைய சில பேர் தடம் உரண்டு செல்லக்கூடிய காட்சி பார்க்கிறோம். ஆனால் இதை குறித்து அல்லாஹ் அல்லாஹ்விடம் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் உறவினை முறித்தவராக உறவை துண்டித்து விடுகின்றாரோ, மீண்டும் சேராமல் உறவினை 3 நாட்களுக்கு மேல் புதுப்பிக்கவில்லையோ, உறவினை துண்டித்து விட்டாரோ அவர் நரகத்திற்குரியவர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன் லா யதுகுலுல் ஜன்னத காதி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் உறவினை முறித்தவராக இறந்து விடுகின்றாரோ, உறவினை முறித்தவராக வாழ்ந்து இறந்து விடுகின்றாரோ அவருக்கு நாளை மறுமையிலே சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது, அவர் நரகத்திலே போவார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பண்பான ஒரு பண்பு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் என்ன பார்க்காம எதிரிகளுக்கு கூட உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பினை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெற்றிருந்தார்கள். எப்படிப்பட்ட பண்பு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் ஒருவர் தன்னிடத்திலே உதவி என்று கேட்டு வந்த ஒருவரை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த அளவிற்கு உபகாரம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய வசதி இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் ஒருவர் யாசகம் கேட்டு வருகின்றார், அவரிடத்திலே யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்த நபரிடத்திலேயும் செல்வாக்கு இல்லை, பணம் இல்லை, அவர் எவ்வாறு தான தர்மம் செய்வது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அல் கலிமத்து தையிபத்து ஸதகா. நல்ல வார்த்தை பேசுவது இருக்கின்றது, நல்ல வார்த்தையை பேசுவதும் தர்மமாகும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க அவரிடத்துல செல்வத்தை கொடுத்து உபகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவரிடத்துல கொடுத்து உதவக்கூடிய அந்த செல்வம் இல்லை, ஆனால் நீங்கள் உதவ வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அப்படி நினைக்கக்கூடிய சமயத்தில் நல்ல வார்த்தையை பேசுகின்றீர்கள் அல்லவா, நல்ல விதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றீர்கள் அல்லவா, அதுவும் சதக்காவாக தர்மமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த உதவக்கூடிய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான், நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். நன்மையான விஷயத்திலும் இறையச்சம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த செயல்பாட்டிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்துழைப்பு செய்து கொள்ளுங்கள், உதவி கொள்ளுங்கள். மாறாக பாவமான பகைமையான காரியங்களிலே ஒவ்வொருவரும் உதவி செய்யாது விலகி இருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இந்த விஷயத்திலே உதவி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் நன்மையான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரா அஸ்ரிலே சொல்லுகின்றான், வல் அஸ்ர், நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான்.
நஷ்டவாளியாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்து நன்மையான ஒரு விஷயத்திலே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். இன்னும் பொறுமையை கொண்டும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். 4 பண்புகளை சொல்லுகின்றான். என்ன 4 பண்பு? ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், நற்செயல்களை கடைபிடித்தவராக இருக்க வேண்டும், உண்மையான நன்மையான ஒரு விஷயத்திலே ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக, உபகாரம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக பொறுமையை கைக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்காங்க. பொறுமையை கைக்கொள்ளக்கூடிய பண்பு நம்ம இடத்துல இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையை கைக்கொள்ளக்கூடியவர்களுடைய பண்பினுடைய சிறப்பினை குறித்து பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்ராவிலே சொல்லுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல்ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வால் வஅன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தில் 155வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், யார் ஒருவர் பொறுமையை கைக்கொள்கின்றாரோ, பொறுமையை மேற்கொள்கின்றாரோ, அப்படிப்பட்ட அந்த பண்பினுடைய சிறப்பினை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? விசுவாசம் கொண்டோரே, பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றை குறைவை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அல்லாஹ்வின் பாதையில் நாம் சோதிக்கப்படுவோம். மேலும் நபியே, இவ்வாறு சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் யார் ஒருவர் பொறுமையை கை கொள்ளுகின்றாரோ, யார் ஒருவர் பொறுமையை கை கொள்ளுகின்றாரோ அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அவருக்கு சோனம் இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறெல்லாம் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். பயத்தை கொண்டும் பசியினை கொண்டும் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், விளைச்சல்களை குறைப்பதை கொண்டும் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். இவ்வாறு சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் யார் ஒருவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவராக பொறுமையாக இருக்கின்றாரோ, நபியே அவர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த பொறுமையை நாம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. இந்த பொறுமையோட கைக்கொள்ளக்கூடிய விஷயத்தில நாம் அதிகமான பேர் போட்டியிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையை கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள், எவர் ஒருவர் பொறுமையை மேற்கொள்ளுகின்றாரோ, பொறுமையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றாரோ அவருக்கு உதாரணமாக சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே கடுமையான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் ரம்பங்களால் அறுக்கப்படுகின்றார்கள், வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஒட்டகத்தில் கால்களை ஒவ்வொரு பக்கமும் கட்டி அவர்கள் வெவ்வேறு திசைகளாக அந்த ஒட்டகங்கள் விரட்டப்பட்டு கால்கள் கிழிக்கப்படுகின்றன. இவ்வாறு பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். சுத்திலியால் அடிக்கப்படுகின்றார்கள், ரம்பங்களால் அறுக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களான சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவியானது எப்பொழுது வரும், தூதர் அவர்களை எப்பொழுது வரும் என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையை கை கொள்ளுங்கள். பொறுமையை நீங்கள் கை கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், இருக்கக்கூடிய ஓனாயானது அது மக்களை காக்கக்கூடிய
ஒரு அம்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டித் தருவான். பஞ்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விட்டு நீக்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நீங்கள் பொறுமையை கைக்கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான ஒரு வெகுமதியினை உங்களுக்கு வைத்திருக்கின்றான், மறைக்கப்பட்ட ஒரு வெகுமதியினை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையை கைக்கொள்ளும்படி சொல்லுகின்றார்கள். இந்த பொறுமையை கைக்கொள்ளக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையுடன் இணைத்து சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், பல இடங்களிலே இந்த பொறுமையை குறித்து சொல்லுகின்றான். உங்களை நாம் படைத்ததன் நோக்கம் உங்களை சோதித்து யார் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் படைத்திருக்கின்றோம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், யார் பல சோதனைகள் மத்தியில் பொறுமையை கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், தொழுகையில் கடைபிடித்து வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நற்பண்புகளை உடையவர்களாக நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் நற்பண்புகளில் நாம் சிலவற்றை பார்த்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு நாம் பார்த்த சில அல்லாஹ்வின் தூதருடைய பண்புகளை செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பண்புகளில் சிலவற்றை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? அஸ்ஸாதிக் உண்மையாளர், உண்மையை பேசக்கூடிய பண்புடையவர்களாக இருந்தார்கள். பொய்யை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கையாளர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையை கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் நன்மையான விஷயம் எது, தீமையான விஷயம் எது என்பதை பிரித்தறிவித்து நன்மையை செய்யும்படி ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில பல பண்புகளை கொண்டவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பண்புகளை நாம் ஒவ்வொன்றாக பின்பற்றி அதனுடைய நற்குணத்தின் மீது இருந்து அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய உயர்வுகள் என்ன என்பதை இனி வரக்கூடிய காலங்களிலே அதனை பார்த்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب